ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம். இன்னைக்கு 20th ஆகஸ்ட். நம்ம மார்க் லெவல்ஸில் நிஃப்டி எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணியிருக்கு அப்படின்னு பற்றி இன்றைக்கான வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கி நிஃப்டி ஓப்பன் ஆனது ஒரு ஃப்ளாட் தான். ஓகே, நம்ம ஏடிஎம்மை ப்ரிடிக்ட் பண்ண லெவலுக்கு கீழே தான் ஓப்பன் ஆச்சு. எஸ்டே க்ளோசிங் ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு. ஓகே, இங்கே ஓப்பன் ஆனவங்க இங்கேருந்து ஒரு சின்ன ஃபால் எது வரைக்கும்னா எஸ்டர்டே 50% இருக்குது, நம்ம பிஇ ரேஞ்சும் இருக்குது. ஓகேவா, ஃபஸ்ட்டு 50% டெஸ்ட் பண்ணிவிட்டு தென் பிஇ ரேஞ்சையும் டெஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே சப்போர்ட் எடுத்து ஓகே ஒரு புலிஷ் மூமெண்ட்டை மேலே போனவங்க ஃபஸ்ட்டு சூப்பர் ட்ரெண்டர்ஸ் அங்கே டெஸ்ட் பண்ணி திரும்ப ரிஜெக்ட்டு. ஓகே, திரும்ப நம்ம யூஸ் பண்ணுற இஎம்ஐ லைன். ஓகேவா, இங்கே கிளாஸ் ஒரு நடந்துருச்சு. நம்ம இஎம்ஐ லைன்லேயும் ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்ப ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக நம்ம ஏடிஎம்மை டெஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு சைட் வேஸ். ஓகேவா, ஏடிஎம் டெஸ்ட் பண்ணுற சைட் வேஸ். இந்த ஏடிஎம்மை பிரேக் பண்ணி மேலே போகிறாங்க. மேலே போனவங்க இன்றைக்கி சடன் அப்படியே நமக்கு ஐவி கம்மியாக இருந்தால் ஐவி ஜாஸ்தியாக இருந்ததுன்னா மேபி இப்போவே சி ரேஞ்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் டெஸ்ட் பண்ணல. ஆனால் இங்கே ரிஜெக்ட் ஆகிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அது நம்ம என்ன அப்படின்றது நம்மளோட ஆட்டோமேட்டிக் சார்ட்டில் பார்க்கலாம். ஓகேவா, இந்த இடத்துல எதுக்கு ரெஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இங்கேருந்து ஃபாலோ ஆனவங்க நம்ம ஏடிஎம். ஓகே, ஏடிஎம் ப்ளஸ் சூப்பர் ட்ரெண்டில் சப்போர்ட் எடுத்து அகைன் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணுறாங்க. ஓகேவா, திரும்ப அங்கேருந்து ஒரு சைட் வேஸ் மொமெண்டம். இந்த சைட் வேஸை பிரேக் பண்ணி மேலே போனவங்க நம்மளோட சிஇ ரேஞ்சை டெஸ்ட் பண்ணுறாங்க. டெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு சின்ன சைட் வேஸ், அதுக்கப்புறம் அந்த சிஇ ரேஞ்சையும் பிரேக் பண்ணுறாங்க. பிரேக் பண்ணவங்க இங்கேருந்து ஒரு ரெசிஸ்ட் எடுத்து அங்கேருந்து ஒரு ஃபால் அகெயின் சூப்பர் ட்ரெண்ட். ஓகேவா, இந்த தடவை சிஇ ரேஞ்சை பிரேக் பண்ணி ஃபஸ்ட் சூப்பர் ட்ரெண்டையும் பிரேக் பண்ணி செகண்ட் சூப்பர் ட்ரெண்டில் சப்போர்ட் எடுத்தவங்க திரும்ப அகைன் கிராஸ் ஓவர், திரும்ப சிஇ ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் எடுத்து அகெயின் நம்மளோட சிங்கிள் ஹெட்ஜ் வரைக்கும் போக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் ஏன் போகலை அப்படின்றது உங்களுக்கு இதை பார்த்தா தெரியாது. நம்மளோட ஆட்டோமேட்டிக் சார்ட்டை பார்க்கலாம். ஓகே, திரும்ப இங்கேருந்து ஃபாலோ ஆனவங்க நம்மளோட சிஇ ரேஞ்ச். ஓகேவா, சிஇ ரேஞ்சை சப்போர்ட் எடுத்து திரும்ப சேம் ஹை ரேஞ்ச் போட்டு திரும்ப அங்கிருந்து ஃபால் நம்மளோட சி ரேஞ்சில் இன்னைக்கு மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுதான் நம்ம ப்ரோக்கிங் டேர்மெண்ட்ல மேனுவலாக பிளாட் பண்ண லைன்ஸ் வச்சு இன்னைக்கு எப்படி ட்ரேட் ஆச்சு அப்படின்னு பார்த்தது. வாங்க நம்ம ஆட்டோமேட்டிக் சார்ட்டில் எப்படி இன்னைக்கு ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு பற்றி பார்க்கலாம். ஓகே, இதுதான் நம்மளோட ஓன் இண்டிகேட்டர். ஓகே, இதில் நம்ம சொன்ன மாதிரி கரண்ட் டே ஓப்பனிங் நமக்கு ஒரு ஃப்ளாட்டாக இருந்து ஏடிஎம் கீழே ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆனது எஸ்டர்டே மிட் கரண்ட் வீக் ஓப்பன். ஓகேவா, ப்ளஸ் பிஇ ரேஞ்ச். இதை மூணுத்தையுமே வந்து நம்மளோட பிஇ ரேஞ்சில் வந்து சப்போர்ட் எடுத்திருக்காங்க. டுடே லோவும் பாருங்கள் பிஇ ரேஞ்சில் வச்சவங்க இங்கேருந்து ஓகேவா கரண்ட் டே ஓப்பன். ஓகேவா, ஃபஸ்ட்டு கரண்ட் டே ஓப்பன் பண்ணி சூப்பர் ட்ரெண்டாக ஒரு ரிஜெக்ஷனு. திரும்ப நம்மளோட இந்த பர்பிள் லைன் பாருங்க, அந்த இஎம்ஐ யூஸ் பண்ணலாம், சென்ட்ரல் சிபி யூஸ் பண்ணலாம், இல்லை நமக்கு விவேப்பை கிராஸ் பண்ணிச்சு. ஓகே, அந்த ப்ளூ லைன் பாருங்கள் விவேப்பை. ஓகே, வீக்லி ஃபியூச்சர்ஸ் விவேப்போ கிராஸ் பண்ணிடுச்சு. திரும்ப அங்கே வந்து சப்போர்ட் தான் எடுக்குது. ஓகேவா, இந்த வீக்கில் சப்போர்ட் எடுத்தவங்க அங்கேருந்து ஒரு ஸ்லோ மூமெண்ட்டமா ஓகே மேலே போகிறாங்க. சாரி, ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஏடிஎம் டெஸ்ட் பண்ணுறாங்க. ஏடிஎம் டெஸ்ட் பண்ண இங்கேருந்து பிரேக் ஆகி மேலே போகிறாங்க. ஓகே, இங்கே நம்ம இங்கே ரெசிஸ்ட் ஆச்சு சொன்னோம்ல நம்ம மேனுவல் சார்ட்டில். எதுக்கு இங்கே ரெசிஸ்ட் ஆச்சு அப்படின்னா கரண்ட் வீக் ஹை. ஓகேவா, இந்த வீக்கோட ஹை இங்கே தான் இருந்தது, மண்டே கிரியேட் ஆன ஹை. இதை டெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த வீக்கான ஹைலேருந்து ஒரு ஃபால் அகெயின் சூப்பர் ட்ரெண்டில் சப்போர்ட் எடுத்து திரும்ப அந்த ஹை ரேஞ்சை பிரேக் பண்ணி டுடே ஹை வைக்கிறாங்க. ஓகேவா, இந்த வீக்கோட ஹையை அரௌண்ட் ஒரு 11:15 தான் பிரேக் பண்ணுறாங்க. நீங்கள் வேணாலும் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களோட சார்ட்டில். ஓகே, இந்த ஹையை பிரேக் பண்ணுவாங்க. திரும்ப அங்கேருந்து ஒரு சைட் வேஸ் அகெயின் ஹையை பிரேக் பண்ணி நம்மளோட சி ரேஞ்ச் கிட்ட போயிட்டு சி ரேஞ்சை டெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, தென் சி ரேஞ்சை பிரேக் பண்ணவங்க மேலே போக முயற்சி பண்ணுறாங்க. நம்ம ஏன் இதுக்கு மேலே போகலை அப்படின்னு சொல்லியிருந்தோம் ரைட்டா. ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ், இதை பிரேக் பண்ணுறாங்க, அகெயின் ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க. ஓகேவா, இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி நமக்கு ஏன் சிங்கிள் சைடு ஹெட்ஜ் போகலை அப்படின்றது நீங்கள் ஸ்பாட்டை பார்த்து ட்ரேட் பண்ணிங்கன்னா இதை கண்டுபிடிக்க முடியாது. நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஓகேவா, நீங்கள் கிளியராக நோட் பண்ண பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து நமக்கு ஃபியூச்சர்ஸ் ஓகே டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. தென் அதுக்கப்புறம் ஓகே ப்ரீமியம் மோடுக்கு போகிறாங்க. திரும்ப டிஸ்கவுண்ட் வந்து திரும்ப ப்ரீமியம் மோடு போகிறாங்க. தென் இந்த ஆஃப்டர் ஒரு 11:15 கம்ப்ளீட்டாக ப்ரீமியம் மோடில் தான் இருக்காங்க. ஓகேவா, 1 o'clock வரைக்கும். ஓகேவா, 1 o'clock அப்புறம் நமக்கு டிஸ்கவுண்ட்டுக்கு மாறுது. ஓகேவா, நமக்கு ஃபியூச்சர் ப்ரீமியத்தில் ட்ரேட் ஆச்சுன்னா தான் நமக்கு மேலே போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஓகேவா, இங்கே டிஸ்கவுண்ட்டில் வந்தவங்க கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நமக்கு ஸ்பாட்டு தான் மேலே இருக்குது, ஃபியூச்சர்ஸ் டிஸ்கவுண்ட்டே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா,
நமக்கு ஸ்பாட் தான் ஹையை கிரியேட் பண்ணியிருக்கு. ஆனால் ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பாட் கேண்டலுக்கு கீழே தான் இருக்குது. ஓகேவா, இந்த ப்ளூ லைன் தான் வீக்லி ஃபியூச்சர்ஸ். ஓகேவா, வீக்லி ஃபியூச்சர்ஸ் இதை பிரேக் பண்ணி மேலே இருந்ததுனால தான் ஸ்பாட்டை கொண்டு போகும், இங்கே கொண்டு வரும். ஓகேவா, எடுத்துக்கிட்டு வரும். ஓகேவா, ஃபியூச்சர்ஸே இன்ட்ரெஸ்டோட மேலே போகிறதுக்கு ஜஸ்ட் ஸ்பாட் மட்டும் தான் போயிருக்கு. ஆனால் நமக்கு மந்த்லி ஃபியூச்சர்ஸ் போய் ரெசிஸ்ட் ஆயிருக்கு. ஓகேவா, நமக்கு வீக்லியும் சேர்ந்து போகணும். ஓகேவா, ஆனால் ஸ்பாட் தான் போயிருக்கு. நமக்கு வீக்லி ஃபியூச்சர்ஸ் சப்போர்ட் பண்ணலை சிங்கிள் சைடு ஹெட்ஜை போய் டெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஓகேவா, டிஸ்கவுண்ட்லேயே ட்ரேட் ஆனதால் மார்க்கெட் ஓகே பி சைடில் தான் நமக்கு எண்ட் ஆஃப் த டே மூவ்மெண்ட் கிடச்சிருக்கு. ஓகேவா, நமக்கு ப்ரீமியத்தில் இருந்ததுனால நமக்கு மார்க்கெட் ஃபர்தர் லெவலில் டெஸ்ட் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டாக வந்திருக்கும். பட் ஆஃப்டர் 1 o'clock நமக்கு டிஸ்கவுண்ட்டில் சேஞ்ச் ஆனதால் இந்த ஹையஸ்ட் ஸ்பாட் தான் பிரேக் பண்ணியிருக்கு. ஓகே, இங்கே நமக்கு ஃபியூச்சர் ஸ்பாட் மேலே போயிருக்கு. ஆனால் ஃபியூச்சர் இந்த ஹையை பிரேக் பண்ண முடியல. ஓகேவா, ஸ்பாட்டு இந்த ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. ஆனால் ஃபியூச்சர் வந்து நமக்கு டைவர்ஜ் தான் இருக்குது. ஓகேவா, இப்போ இதுலேருந்தே நம்ம க்ளூ கிடச்சிருக்கோம் நமக்கு மார்க்கெட் இங்கேருந்து ஃபால் தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. அப்போது இந்த இடத்துல நம்ம பி பை பண்ணியிருந்தாலே எண்ட் ஆஃப் த டேல ஒரு சின்ன ப்ராஃபிட்டில் வந்துடும். ஓகேவா, இதுதான் ஸ்பாட் ஃபியூச்சர்ஸ்க்கான வித்தியாசம். நாளைக்கு ட்ரேட் பண்ணுறவங்க ஸ்பாட் ஃபியூச்சர் ரெண்டும் ஒன்று தான். நாளைக்கு எக்ஸ்பைரின்றதால வீக்லி ஃபியூச்சர் அண்ட் ஸ்பாட் ரெண்டும் ஈக்குவல் தான் ஆக போகுது. ஸோ நீங்கள் எதை யூஸ் பண்ணாலுமே நம்ம லெவல்ஸ் நாளைக்கு பக்காவாக இருக்காது. ஓகேவா, தென் வாங்க இன்றைக்கி ஐவி பார்த்துடலாம். இன்றைக்கி ஐவி ஓப்பனிங்லேயே நமக்கு கால் சைட் 11 ப்ளஸும் ஃபுட் சைட் 13 ப்ளஸும் இருந்தது. நேற்று ஈக்குவலாக அரௌண்ட் 10 அரௌண்ட் இருந்தது. ஆனால் நமக்கு ஓப்பனிங்கே ஜாஸ்தியாக இருந்தது. மார்க்கெட் நமக்கு ஓகே சி சைடில் ஜாஸ்தியாக இருக்குது. நமக்கு மார்க்கெட்டும் சி சைடில் நல்ல அமௌண்ட்டாக கொடுக்குது. ஓகே, ஒரு 15 மினிட்ஸில் ஒரு சின்ன பி சைடு வரைக்கும் ஃபால் வந்தாலும் 9:30 to 10:30 நல்ல ரிகவர். ஓகேவா, தென் அதுக்கப்புறம் நமக்கு ஒரு சின்ன ஃபால் திரும்ப வந்து 12 o'clock 1 o'clock வரைக்குமே ஒரு ஸ்லோ அண்ட் அப் ட்ரெண்ட். ஓகேவா, ஸ்லோ அண்ட் அப் ட்ரெண்டு. ஓகே, நமக்கு சிஇ இந்த ஐவி நமக்கு இப்படி சப்போர்ட் பண்ணியிருந்ததுன்னா நல்ல ப்ரைஸ் வந்திருக்கும். ஆனால் இங்கே நமக்கு ஐவி கிராஸ் ஓவர் ஆகி ஐவி நமக்கு ஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மார்க்கெட் தான் மேலே போகுது. ஓகேவா, நமக்கு புட் சைடு வந்து ஓப்பனிங்லேருந்தே எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக இருந்தாங்க. இருந்தாலும் புட் சைடில் வந்து நமக்கு இன்னைக்கு பெரிய மொமெண்டம் எதுவும் கிடைக்கல. ஓகேவா, இந்த 1 to 1:30 தென் இந்த லாஸ்ட். ஓகேவா, மற்றபடி எல்லாம் நமக்கு இன்னைக்கு சி சைடில் தான் ஃபோக்கஸ்டாக இருந்தது. ஓகேவா, தென் வாங்க ட்ரெண்டிங் ஐ ஓஏ பார்த்துடலாம். ட்ரெண்டிங் ஓஏ பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பனிங்கே நமக்கு அரௌண்ட் 91 lakhs. ஓகேவா, ஓப்பனிங்கில் நமக்கு நெகட்டிவ்ல இருந்தாங்க. ஆனால் நெக்ஸ்ட் 1 hourலேயே நமக்கு அந்த பிக்சர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேவா, இங்கே ஒரு 1,50,00,000. ஓகேவா, இங்கே நமக்கு ஓஏ ஆட் ஆயிருக்கு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ மேசிவ். ஓகேவா, அரௌண்ட் 3.3 crore நமக்கு புட் சைடில் ஆட் ஆயிருக்கு. ஓகேவா, இங்கே 1 crore அரௌண்ட் நெகட்டிவ்ல இருந்தாங்க. இங்கே அப்படியே 1 crore பாசிட்டிவ். ஓகேவா, அரௌண்ட் 2 crore நமக்கு ஓஏ எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட் 1 hourல சி சைடில் ஃப்ளாட்டாக இருக்காங்க. நம்ம புட் சைடில் தான் ஓஏ இன்க்ரீஸ் ஆகுது. அகைன் 1.1 crore நமக்கு புட் சைடில் ஆட் ஆயிருக்கு. தென் 11:30 12:30 நமக்கு கால் சைடில் ஓஏ ரெடியூஸ் ஆகுது. புட் சைடில் ஓஏ இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா, 3.12 எண்ட் ஆஃப் த டே வரைக்குமே நமக்கு ஓஏ நல்ல இன்க்ரீஸ் ஆன் இ சைடு. ஓகேவா, சி சைடில் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால நமக்கு மார்க்கெட் நல்ல புல்லிஷ் மொமெண்டம் கிடைச்சது. ஓகேவா, புல்லிஷ் ட்ரெண்டிங் தான் நமக்கு ப்ரீமியம் நமக்கு சடனாக ரைஸ் ஆகல. ஓகேவா, ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் இருந்தது. ஓகே வாங்க, இது நம்ம நேற்று ஏடிஎம்மாக எடுத்த ஸ்ட்ரைக்கு. ஓகேவா, ஜஸ்ட் இதில் இன்னைக்கு 1 2 3 3 பை என்ட்ரி தான். ஓகேவா, இந்த 3 பை என்ட்ரி எடுத்திருந்தாலே நம்ம ஷுவராக ஒரு மினிமம் ப்ராஃபிட்டில் இருந்திருப்போம் நீ. ஓகேவா, தென் புட் சைடில் பாருங்கள். புட் சைடில் வந்து நமக்கு இங்கே கிராஸ் ஓவர் ஆனதுக்கப்புறமே ஒரு நல்ல ஃபால் டிகே தான் ஆயிருக்கு. ஓகேவா, புட்டோட சார்ட்டையும் பார்த்துடலாம். இது நம்ம 25,000 புட்டு நேற்று ஏடிஎம் எடுத்துருந்தது. ஓகே, ஓப்பனிங்கே நமக்கு விவப் கீழே ஃபால் வந்துருச்சு. வந்தவங்க சிஇஎம் நம்ம இந்த இடத்துல கிராஸ் ஓவர் வச்சுட்டாங்க. ஓகேவா, கிராஸ் ஓவர் பண்ணவங்க அதோட கம்ப்ளீட் டிகே மோடு தான். ஓகேவா, தென் நம்மளை ட்ராக் பண்ணுற என்எஸ்சி டேட்டா.
நீங்கள் இந்த டேட்டாவையும் ஃபாலோ பண்ணலாம். நம்ம சைடில் சார்ட்டும் கொடுத்துருக்கோம். ஓகேவா? இது மண்டேக்கான கேண்டில், இது டியூஸ்டே, இது இன்னைக்கு கரண்ட் டே. ஓகேவா? மண்டேக்கான ஹையை டியூஸ்டே பிரேக் பண்ணலை. ஓகேவா? பட் இன்னைக்கு இந்த ஹையை பிரேக் பண்ணி க்ளோஸே வச்சுருக்காங்க. ஓகேவா? அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். இன்னைக்கான ஹை இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சா? ஓகே, ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீக்கை ஃபர்ஸ்ட் டேவே நம்ம பிரேக் பண்ணியாச்சு. ஓகேவா? டே ஒன்லேயே நமக்கு ஹையை கிரியேட் பண்ணி ப்ரீவியஸ் வீக் ஹையை பிரேக் பண்ணியாச்சு. ப்ரீவியஸ் வீக் லோ எங்கேயோ இருக்குது. ஓகேவா? 24,300 நம்ம. ஆனால் நம்மளோட லோவே அரௌண்ட் இதுக்கு 500 பாயிண்ட்ஸ் டிஃப்ரெண்ட். ஓகேவா? இப்போ நமக்கு வீக்லி ரேஞ்சாக நமக்கு 235 இது வரைக்கும் கிடச்சிருக்கு. நம்ம எதிர்பார்க்குறது 350. அப்போ இன்னும் ஒரு 120 பாயிண்ட்ஸ் நமக்கு ரேஞ்ச் இன்னும் இருக்குது. எதிர்பார்க்குற ரேஞ்ச். ஓகேவா? கன்ஃபார்ம்டாக போகும் அப்படின்றது ஷியோர் கிடையாது. நம்ம எதிர்பார்க்குற ரேஞ்ச். ஓகேவா? இன்னைக்கான 50% மிட் இது. ஓகேவா? இன்னைக்கான ரேஞ்ச் நமக்கு 160 அமைஞ்சிருக்கு, 159. ஓகேவா? ஜஸ்ட் இது என்எஸ்சி டேட்டா. இதை நீங்கள் இந்த மாதிரி ஒரு எக்ஸல் ஷீட் போட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தென் இது இன்னைக்கான ஆப்ஷன் செயின் டேட்டா. இன்னைக்கான ஆப்ஷன் செயினில் நம்ம 25.50 ஸ்ட்ரைக் எடுத்திருக்கோம். பிகாஸ் நியரஸ்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஓகேவா? அகைன் நமக்கு இந்த வீக்லி ப்ரீமியம் ஓகே ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகேவா? செல்லர்ஸுக்கு ஜஸ்ட் வெறும் ஒரு 108 rupees தான் அவங்களோட ப்ராஃபிட்டாக இருக்கும் நாளைக்கு. ஓகேவா? மார்க்கெட் இதே லெவலில் முடிஞ்சதுன்னா, இது ரெண்டும் 0 ஆச்சுன்னா உங்களுக்கு 108 rupees தான் உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஐவி செக் பண்ணிக்கங்க. ஐவி வந்து நியர்லி ஃப்ளாட்டு, ஆனால் புட் சைடில் நமக்கு ஒரு 1% ஜாஸ்தியாக இருக்குது. ஓகேவா? இது நாளைக்கான ட்ரேடிங் லெவல்ஸ். ஓகே, ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பயுமே சொல்கிறது தான். ஓகே, ஓப்பனுக்கு கீழே லோ வச்சு திரும்ப ஹையை பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா, நமக்கு லோ ஒரு 130 பாயிண்ட்ஸ் கிடைக்குதுன்னா, அப்போ நமக்கு மேலே நம்ம எதிர்பார்க்குற 120 பாயிண்ட்ஸ் மேலே இருக்குது. ஓகே, ஒன் டே ரேஞ்சாக நம்ம 150 எதிர்பார்ப்போம். 150ல் பாட்டமில் நமக்கு 30. ஓகேவா? இந்த லைன் வந்து ஏடிஎம் வச்சுங்க. இந்த ஏடிஎம் கீழே 30 லோ வச்சிருச்சு அப்படின்னா பேலன்ஸ் 120 பாயிண்ட்ஸ் மேலே இருக்குது அப்படின்றத நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஆனால் 120 கன்ஃபார்ம்டாக இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு டோட்டல் ரேஞ்சு 70 கூட அமையலாம், கீழே 30 மேலே 40 கூட அமையலாம். ஓகேவா? இந்த மாதிரி ஓப்பனுக்கு மேலே நிலைப்பட்டதுன்னா நமக்கு கிடைக்கிற ஒரு பை என்ட்ரியுமே நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும். அவ்வளோதான். ஓகேவா? சிம்பிள். இது நாளைக்கான ட்ரேடிங் லெவல்ஸ். ஓகே, நம்ம ஏடிஎம் எடுத்துருக்கு 2550. இது சி ரேஞ்சு, இது பி ரேஞ்சு. தென் எஸ்டர்டேவோட 50% ஈக்குவலாக தான் அமைஞ்சிருக்கு. இது சிங்கிள் ஹெட்ஜ், இது கம்பைன்ட் ஹெட்ஜ். இது வீக்லி 50. ஓகே, இது எக்ஸ்ட்ரீம் ஐ, இது IV2, இது IV1. ஓகே, சேம் நம்ம பி சைடில் சிங்கிள் ஹெட்ஜு, கம்பைன்ட் ஹெட்ஜு, IV1, எக்ஸ்ட்ரீம் லோ, தென் அது கீழே IV2 இருக்குது. சாரி, இது கிராப் பண்ணும்போது மிஸ் ஆயிடுச்சு. இதுதான் நாளைக்கான நிஃப்டியோட ட்ரேடிங் லெவல்ஸ். ஓகே, இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த லெவல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, உங்களுக்கு என்னோட எஃபர்ட் பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.